ஷியாக்களுக்கும் சுன்னிகளுக்கும் மத்தியிலே சமத்துவத்தை, ஒற்றுமையை, ஐக்கியத்தை, நெருக்கத்தை ஏற்படுத்த வேண்டுமே தவிர எங்களுடைய வார்த்தைகளும் எங்களுடைய பேச்சுக்களும் எங்களுடைய புத்துபாக்களும் இஸ்லாமிய சமூகத்தை சின்னாபின்னமாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துவிடக்கூடாது. அதனால் நபி அவர்கள் யூதர்கள் நாங்கள் இந்த நாளில் நோன்பு பிடிப்போம் என்று சொல்லும் போது நபி அவர்களுக்கு தெரியும் அது பாத்தில், அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று தெரியும். இஸ்லாம் அல்லாமல், ஈமான் இல்லாமல் பிடிக்கின்ற உங்களுடைய நோன்புகள் நிராகரிக்கப்படும் என்று நபி அவர்களுக்கு தெரிந்தும் கூட யூதர்களை தடுக்கவில்லை. இந்த நோன்பு பிடிக்கிறதுக்கு உங்களை விட நாம் ஏற்றமானவர்கள், உங்களை விட நாம் தகுதியானவர்கள் என்றுதான் ஹிக்மத்தாக சொன்னார்களே தவிர நீங்கள் பிடிக்கக்கூடாது என்று அந்த சமூகத்தை பிளவுபடுத்த வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, இந்த மாதம் வெறுமனே நோன்பை மாத்திரம் ஞாபகப்படுத்தக்கூடிய மாதம் அல்ல. எங்களுடைய தாவா பிரச்சாரங்களில், எங்களுடைய குதுபாக்களில், எங்களுடைய நிகழ்ச்சிகளில், எங்களுடைய உரையாடல்களில், எங்களுடைய கருத்துக்களில் நிதானம் இருக்க வேண்டும், ஹிக்மத் இருக்க வேண்டும். எனவே மிக கவனமாக எங்களுடைய கருத்துக்களை ஊடகவியலாளர்களாக இருக்கலாம் அல்லது பேஸ்புக் போராளிகளாக இருக்கலாம், பேனையால் மாத்திரம் போராடக்கூடிய பேஸ்புக் போராளிகளாக இருக்கலாம், ஷியா சுன்னி என்று சமூகத்தை பிரித்து யகூதியத்துக்கு முன்னால் இஸ்லாமிய சமூகத்தை தலைமுடிந்த சமூகமாக, பிரிவினைவாதங்கள் உள்ள சமூகமாக, பிரிந்து செயல்படுகின்ற சமூகமாக அடையாளப்படுத்த வேண்டாம். பாத்திலை பேசாமல் விடுவோம், பாத்தில் அழிந்துவிடும். பாத்திலை பேசுகின்ற போது பாத்திலை மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை, இளைஞர்கள் அந்த கொள்கைகளை பின்பற்றக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். எனவே முஸ்லீம்கள் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் இன்று தாக்கப்படுகிறார்களே தவிர ஷியாக்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் தாக்கப்படவில்லை. எனவே இவர்கள் முஸ்லீம்கள், இவர்களை அழிக்க வேண்டும் என்றுதான் இஸ்ரேலும் அமெரிக்காவும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறதை தவிர இவர்கள் ஷியாக்கள் என்பதால் அவர்கள் அழிக்க வரவில்லை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு, ஈரானிலும் முஸ்லீம்கள் வாழ்கிறார்கள், ஈமான் கொண்டவர்கள் வாழ்கிறார்கள், அஹ்லு சுன்னா மக்கள் வாழ்கிறார்கள் என்பதையும் அல்லாஹ் எந்த யூதர்களுடைய அடிப்படை ஃபிரௌனை அழித்து அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுத்தானோ, குஃப்ரை அழித்து ஈமானுக்கு வெற்றியை கொடுத்தானோ, இந்த மாதத்தில் நானும் நீங்களும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்தி அல்லாஹு தஆலா ரப்புல் இஸ்ஸத் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய அந்த ஈமானின் வலிமையினால், அல்லாஹ்வோடு வைத்திருந்த நம்பிக்கை, அல்லாஹ்வோடு வைத்திருந்த அந்த யகீனின் மூலமாக அவர்களுக்கு என்னென்ன வெற்றிகளை அல்லாஹ் இந்த மாதத்தில் கொடுத்தானோ அப்படியான வெற்றிகளை முஸ்லிம்களும் இஸ்லாமிய நாடுகளும் பெற்று தலை நிமிர்ந்து வாழக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, யா அல்லாஹ் எங்களுடைய மாதாபிதாக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் புனிதமான ஒரு மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கிறோம், முதலாவது ஒரு மாதத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். இந்த வருடத்தை திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்களாக, நல்ல விடயங்களுக்கும் நல்லெண்ணங்களுக்கும் நல்ல சமூக விடயங்களுக்கும் இந்த வருடத்தை செலவழிக்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வாயாக.